நான் சொன்னேன் தேவன் அற்புதம் செய்கிறவர், அது எம் மிரக்கிள். அது நமக்கு அதிசயமாக இருக்கு. எம்மை திருப்பி போடுங்க, டபிள்யூ ஒண்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிரக்கிள் ஒண்டரா மாறுது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி செய்கிறார்? ஆராய்ந்து முடியாத. அல்லேலூயா. நீங்க பைபிளில் பாருங்க, நீ அறியாததும் எட்டாததுமான, அல்லேலூயா, எல்லா புத்திக்கும் மேலான பெரிய காரியங்கள். ஆமென். ஏன் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? அவருடைய கையே பெரிய கை. கை தட்டுக்கப்பா. அல்லேலூயா. இங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். திருநெல்வேலி பக்கம் சொல்ல, இந்த கைகள் பெரிய கைகள் அப்படிம்பாங்க. உடனே ஒரு பெரிய ஆளா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கை எவ்வளோ பெருசு தெரியுமா? பாதாளத்தில் ஒரு மனிதன் படுக்கை போட்டாலும் அவனை கண்டுபிடித்து கொண்டு வரும் கை. கை தட்டுக்க பார்க்க. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை என்ன செய்யல? அல்லேலூயா. அவருடைய செவி என்ன ஆகல? நான் அடிக்கடி சொல்ற ஒரு கதை. ஒரு தம்பி அவங்க அம்மா அனுப்புவாங்க, பட்டாணி, பொரிகடலை, கடலை, நிலக்கடலை எல்லாம் வாங்கிட்டு வான். டெய்லி போவான். வாங்கி முடித்த உடனே அடி கையை நீட்டுவான். அவர் உடனே கடைக்காரர் என்ன போடுவார்? ஓசி, கொசுறு போடுவார். ஒரு நாளிலே அவன் வாங்கி முடித்த உடனே 3-4 பேர் இந்த கடையில் நிறையா பொருட்கள் வாங்கி கொண்டு இருந்தாங்க. அவர் கையை காமிச்சார், டே எடுத்துக்கணும். அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். மறுபடியும் சொன்னார், எடுத்துக்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த நேரம் வெளியே போன அவன் அக்கா அந்த கடையில் வந்து அவனோட ஜாயின் பண்ணிட்டான். இப்போ அக்கா சொல்கிறா, டே சீக்கிரம் எடுத்துகிட்டு வா போவோம். அவன் இன்னும் சிரிக்கிறான். இந்த 3-4 பேர் போன உடனே அந்த கடைக்காரர் பார்த்தாரான், இந்த பையனுக்கு நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு கையில் இருந்து அள்ளி கொடுத்தாராம். இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, பேக் பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டு, எல்லா பாக்கெட்டும் நிரம்பிச்சான். கை தட்டுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஜனத்தை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சம்சுவஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாத அளவு பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறார். நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப ஆண்டவருடைய கை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தாய், என் மகன் இன்னும் உயர்த்தப்படலையேன்னு அழுதுகிட்டு இருக்கலாம். நீங்க உயர்த்தினீங்கன்னா எவ்வளவு உயர்த்துவீங்க? தாயாரே, உங்க மகனை தூக்கி பாருங்க. இந்த காலேப் தன்னை உயர்த்தினா எவ்வளோ உயர்த்துவார்? அவ்வளோதான். நான் ஆண்டவர் உயர்த்தினா எப்படி? எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவ நீர் தீடுவார். கைகளை தட்டி பாடும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் இருட்டிடுவார். கலங்கிடுவேனோ மலரிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ மலரிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையாயின் நம்பிக்கை நம்புறமே இயேசுவில் மாத்திரமே. அசையாயின் நம்பிக்கை இயேசுவில் மாத்திரமே. இந்த சபையில கர்த்தர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இந்த ஊழியத்தில் கட்டளையிட போகிறேன். ஆமென். யந்தரா
இந்த தாவீதை என்ன பண்ணாரா சொல்லுங்க? சாட்சியாக, தலைவனாக, அதிபதியாக உயர்த்தினதாக ஏசாயா 55:4 பார்க்கிறோம். அதில் தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அதை போல என் நினைவுகளும் வழிகளும் உயரமாயிருக்கிறது. கை தட்டுங்க. எத்தனை பேர் கர்த்தர் உயர்த்துவார் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய தந்தை நல்ல ஒரு பெரிய வியாபாரி. மதுரையில் அவர் கீழே 40 பேர் வேலை பார்த்தாங்க. ஆனால் எல்லாம் அப்படியே நஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பாப்பரான காலம். நான் 8th 9th படிக்கும் போதெல்லாம் 2 ரூபாய்க்கு லாட்ரி அடித்த காலம். நான் பியூசி படிக்கும் போதெல்லாம் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டு தான். இதை தான் டெய்லி துவைச்சி போடுவேன். உடுமாத்துக்கு ஒன்றும் இருக்காது. அப்புறம் டிகிரி முடித்தேன், கொஞ்சம் வளர்ச்சி. என் வாழ்க்கையில் நினைத்தேன், நமக்கு ஒரு வேலை கிடைக்கும்னா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 200 ரூபா 300 ரூபா அல்லது 400 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சா அதை வச்சே வண்டியை ஓட்டிட்டு போகலான்னு நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு வங்கியில் வேலை கொடுத்தார். முதலாவது குறை மாத சம்பளம் 23 நாள் ஏப்ரல் மாதம் 1985 வேலை பார்த்தேன். 888 ரூபா கொடுத்தாரு. கைதட்டுக்க பார்க்க. அப்ப மாத சம்பளம் கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துருத்தியில தண்ணியதான் ஆகார் கேட்டா ஆண்டவர் துறவையே காண. ஏமேன். கை தட்டுக்க பார்க்கலாம். அந்த ஆகாருக்கு வாக்கு தத்தத்தின்படி இல்லாத ஒரு மகன் இஸ்மவேலுக்கு, அது இந்த இஸ்மவேலை கர்த்தாவே நினைத்தருளும் என்று ஆபிரகாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணனான். அந்த ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அரபு நாடுகள்லாம் இப்படி இருக்கும்போது வாக்கு தத்தத்தின்படியான தேவ ஜனமே உன்னையும் என்னையும் எவ்வளவு ஆசீர்வதிப்பார். கைதட்டுங்க. அல்லேலூயா. கையை பிடி சொல்லுங்க, துருத்திய கேட்ட ஆகாருக்கு துறவையே கொடுத்தார். மறுபடியும் நிறுத்தி சொல்லுங்க, அல்லது திருத்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துருத்திய கேட்ட ஆகாருக்கு துறவையே கொடுத்தவர். இந்த உபவாச ஜெபத்தின் முடிவில் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் அந்நிய பாஷையில் இப்ப ஜெபிங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? உன் மன விருப்பத்தின்படி அவர் தந்தரல போகிறார். உன் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்க போகிறார். சில ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று 20ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி நீ வேண்டும் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. பாலா ராதா லாரா அல்ல அந்நிய பாஷையில் ரீ பாபா. வாயை தர உனக்குள்ள அபிஷேகம், நீ இழந்த கிருபை வரங்கள், அக்னி, பரலோக வல்லமை, மகிமை. ஓரா பௌதா ரகத்தர கதல்ல கந்தரோ ஓஜர பௌதர ஹந்தல ஹதரக தக்கர கக அப்பா
தேமர ஹோதல ஹந்தர ஹோபக தப்பா ஹிமா ரந்தல பௌதல ஹம்பர ஹோபக கப்பா ஹேமர பௌராரி பயாந்தர பால ஹௌரி அந்தர பூர பபபபபபபப. ஹல்லேலூயா தாலா. கிட்ட போய் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு மோசைய தேவன் அழைத்து வல்லமை வரங்களை கொடுப்பார் என்றால் ஏதாவது எனக்கு செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற ஆத்துமாவே, என் தேவன் உனக்காக வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்ய போகிறார். பௌதர ஹத்தல கோபக கத்தா மஜலக ரகதக ஜகதக தந்தல கஜனக ஜக்கா ஊமரஹபதல ஹபதோ ரியாத்தா ராபா. ஹல்லேலூயா தீமா. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க போறீங்க. ஆமென். விசுவாசம்னா என்ன? சிலர் விசுவாசம் விசுவாசம்னாங்க டேக்கிங் காட் அட் ஹிஸ் வேர்ட். இங்கிலீஷ்ல புரிந்தவங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படியே அவரை எடுத்துக்கொள்வது. கைதடுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பாஸ்டரையா எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை, அப்பப்போ கையை பிடிச்சி கை குலுக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் பாஸ்டர் செல்வின் சொல்றார் உதாரணத்துக்கு, இவர் கோடீஸ்வரராக்கும். இவர்கிட்ட போய் ஒரு 2 லட்சம் கேட்டிங்கன்னா ஒரு 50,000 தருவார். நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் செல்வின் வார்த்தையின்படியே நான் இவரை எடுக்கிறேன். இதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. துரோ 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 அந்நிய பாஷையில பேசுங்க, யுத்த பாஷை பேசு, பரவச பாஷை பேசு, அம்பாரா எக்கால பாஷை பேசு, ஏரா பாஜா ஜீமா ஜானா. உன் பக்கத்தில் தேவ தூதர்கள், தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கும் தேவ தூதர்கள், பயத்திலே, மரண பயத்திலே, வியாதி பயத்திலே, தோல்வி பயத்திலே, நஷ்ட பயத்தில் இருக்கிற அநேகரை தட்டி எழுப்பி ஊராதி மலோ ஹோசோ மசசே மசசே லே மச்சே ரேகோதோ அம்சேரியாந்த ரெம்னா நிகோரோ அம்ரோபி ரேமார் பௌதியாந்தர பேரி பௌதியாந்தர பேரியாந்தரே லோன மந்தலானியாந்தர பத்னி ஜூனியாந்தர பாஹார. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை பார்க்கிற சிலர் கேட்பாங்க, ஏன் அந்நிய பாஷையை பேசுறாங்க? ஹல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுறான்? ரகசியங்களை பேசுகிறான். ஹல்லேலூயா. இங்க டீச்சர் மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? கை வைத்து காமிங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பீங்க, நீங்க பார்த்துருப்பீங்களா? பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்யாது. உடனே அந்த சாரோ டீச்சரோ சொல்லுவார், சரி வா கிளாஸில் வந்தாது எழுதி தொலை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, தனிப்பட்ட ஜீவியத்தில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறேன். கைதடுக்க பாருங்க. ஏன் சபையில் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம் தெரியுமா? வீட்டில் ஜெபிக்க விடுதலை இல்லை, பழக்கம் இல்லை, பயிற்சி இல்லை, பக்குவம் இல்லை. அதனால தான் சபையிலே அந்நிய பாஷைகள் ஜெபிக்கிறோம். கைதடுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரவச பாஷை. என்ன பாஷை? அடே அபிஷேகம் பெற்ற புதுசில் சிலர்லாம் 1-2 அந்நிய பாஷை தான் பேசுவோம். அதுக்கு பேர் தான் என்ன பாஷை? ஆஹா லா 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 இப்படி பாட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதை போல தான் சில 1-2 வார்த்தை பேசும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரகசிய பாஷை, மகத்துவ பாஷை, ஸ்தோத்திர பாஷை, தூதர்களின் பாஷை, எக்கால பாஷை. ஹல்லேலூயா. உங்களில் ஏன் சிலர் ஜெபம் பண்ணும்போது பார்க்குறீங்களா, கையை இப்படி இப்படி ஆட்டுறீங்க? ஏன்னா கையில் என்னமோ பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தா இவர் என்ன கத்தி எடுத்து வச்சிருக்காரா,
இந்த அம்மா அது எதுக்கு தெரியுமா? யுத்த பாஷை. கைதட்டுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையிலே செய்தியின் பாஷை. கைதட்டுங்க. ஆமென். அந்நிய பாஷையில பாடணும். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் எழுதின அநேக பாடல்கள் அந்நிய பாஷையிலேயே பாடி அப்படியே வியாக்கியானமா எழுதுகிற கிருபையாய் தகுதி இல்லாத எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுறான்? அவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது மூல வார்த்தையில பக்தி விருத்தினா என்ன அர்த்தம்னா ஓய்கோடோம் அப்படின்னா என்ன? செங்கலை வச்சு கெட்டுறது போல ஆவிக்குரிய கோலார்த்தத்தில் நம்ம அப்படியே பில்டிங் கெட்டுறது போல கெட்டுறோம். கெட்ட இந்த பில்டிங் இருக்குது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பில்டிங்கில் எல்லாரும் வந்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆராதிக்கவும் செய்யலாம், 500 ரூபா நோட்டை அழுக்கவும் செய்யலாம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பருப்பு மூட்டை அடுக்கவும் செய்யலாம், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வைக்கவும் செய்யலாம். அதை போல தான் உங்கள் ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளே பக்தி விருத்தி வருகிறது. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? அன்பு என்ன உண்டாக்கும்? பக்தி விருத்தியை. 1 கொரிந்தியர் 8 இருக்கு. தீமோத்தேயுல பவுல் எழுதுறாரு, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்தி. எபேசியர் 4:10-11 5 வகை ஊழியத்தில் பல பயன்களை சொல்லும்போது சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அந்நிய பாஷை. ஆமென். அல்லேலூயா. ஊழியம் வரங்கள். அப்ப பாருங்க, இந்த ஊழிய வரங்கள் செய்வதை தீர்க்க தரிசனம் சொல்றவன் சபைக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் உண்டாக பேசுகிறான். இந்த 4 குறிப்புகளும் அப்படியே சேர்த்து பாருங்க. அன்பினாலே பக்தி விருத்தி, விசுவாசத்தினாலே பக்தி விருத்தி, தீர்க்க தரிசனத்தினாலே பக்தி விருத்தி, அல்லது வரங்களை பயன்படுத்துவதனால் பக்தி விருத்தி. ஊழிய வரங்களாகிய 5 வரங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள் மூலம் பக்தி விருத்தி. இதுக்கு தான் நம்ம அந்நிய பாஷையிலிருந்து அப்படியே பேசும்போது இத்தனை காரியங்களும் செயல்பட ஆரம்பிக்கவும். அல்லேலூயா. இப்ப பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடித்து அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக தேவ சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தவான்களுக்கும் வேண்டுதல் செய்கிறார். கைதட்டுக. அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது பெருமூச்சு ஜெபம் வருது. இந்த ஆனந்த் பாஸ், ஆனந்த் தானே, நில்லுங்களேன் கொஞ்சம் வாங்க. ஆனந்த் இருக்கிறார், இவருக்கு இருமல் வருது. என்ன வருது? இருமுறார். உதாரணம், அவர் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறார். ஆனால் நான் சட்டை எப்படி இரும கூடாது அப்படின்னு சொன்னாலும் இருமல் வருமா வராதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தான் உன்னை எவ்வளவு தடுத்தாலும் அந்நிய பாஷையில நிறைந்து ஜெபம் பண்ணுனா உன் ஜெபம் பெருகி கொண்டே இருக்கு. ஆமென். அந்நிய பாஷையில ஜெபிங்க. ரியாந்தரபா நல்ல சத்தமா சத்துருவின் வல்லமைகளை எதிர்த்து ஓரி மௌதா ஹஸ்ஸல ஹதன ஹதலோகத நாரகோ அஜாரபத்தரபதரோ. உன் இருளை அவர் வெளிச்சமாக்குவார், குறைவை நிறைவாக்குவார், பலவீனத்தை பலமாய் மாற்றுவார், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுவார்.
ஆவியானவர் அதற்கு தான் இந்த இடத்துல நம்மை ஜெபிக்கும்படி, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஜெபிக்கிறோம் அந்நிய பாஷையில? பக்தி விருத்தி. அப்படியே ஒரு கட்டடம் கேட்டோம். அப்ப என்ன வேணுமோ, சுகம் வேணும்னா சுகம், ஆறுதல் வேணும்னா ஆறுதல், விடுதலை வேணும்னா விடுதலை. இது ஆவியானவர் தருவார். ஆமென். ஆஸ்திரேலிய தேசத்தில் ஒரு சகோதரன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சில வார்த்தைகள் அந்நிய பாஷை பேசினார். அப்போ அவருக்குள்ளே ரொம்ப பிசாசு போராட்டம் உண்டு. பழைய போராட்டத்தில் இருந்து விடுதலை பெற்று வந்தவர். அவர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாராம். என்ன இருந்தாராம்? நான் கொஞ்சம் தானே அந்நிய பாஷை பேசுகிறேன், இது உண்மையாக தான் பேசுகிறேனா, ஆண்டவர் தான் எனக்குள்ளே இருந்து பேசுகிறாரா, இது ஆவியானவர் தானான்னு அவர் அப்படி அந்நிய பாஷையில் பேசும்போது 1 அடி அல்லது 1.5 அடி உயரத்துக்கு ஒரு அக்கினி கோட்டையை பார்த்துருக்கார். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மின்னல் போன்ற ரூபத்தில் அக்கினி கோட்டை. அதே வேளையில் ஒரு பெரிய குதிரையில் பிசாசு அப்படியே இவரை அட்டாக் பண்ண வர்றான். குதிரையிலிருந்து பட்டயத்தை எடுத்து. ஆனால் இந்த அக்கினி கோட்டையின் அருகே வந்தபோது சாத்துரு விலகி ஓடி போனார். ஓ மகிமை, 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 மகிமை. இப்ப பிசாசு போராட்டங்கள்லாம் வெளியே போகுது. சத்துரு ஒன்றை தொட முடியாது. சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது. செய்திக்கு போவதற்கு முன்பாக ஏசாயா 30:18 நினைப்பூட்டுகிறார். கையை எப்படி சொல்லுங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த 40 நாள் காத்து ஜெபிக்கிறீங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், கழுகு நடந்தா ரொம்ப தூரம் போகுமா, பறந்தா ரொம்ப தூரம் போகுமா? எப்படி சொல்லுங்க. புது பலனை தர போறாரு, புதிய கிருபையை தர போறாரு, புதிய அபிஷேகத்தை தர போறாரு, புதிதும் கூர்மையுமா மாற்ற போறாரு, புது கவியினால பாட வைக்க போறாரு, உங்க மனதை புதிதாக்க போறாரு. ஆமோதிக்கிறவர்கள் கைதட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். हे मारा बहुशाला राधाला रमादलानियां हे मामा माक्का बाबा 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 लबारहस्सला बरादियंते शाला बगदरक जलक जनाकर कराकलाका चरोबर बथलना नखरा रबारियांतरे रियांतरे अत्रू मिनियांतरे मना दरा नगा दनोगो मच्छ गदना कल गरग सगते अचूर बहुता रियांतर बारा. உன் துக்க நாட்கள் முடிய போது கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதில்லை. ஊரா தீமா உன் வெக்கத்துக்கு பதிலா 2 தனையான பலனை தரப்போகிறார். கர்த்தர் உன்மேல் பட்சமா இருந்து உன்மேல் கண்ணோக்கி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் திடப்படுத்த போகிறார். உங்கள் மேல் நான் பட்சமாயிருக்கிறேன், கண்ணோக்கமாயிருக்கிறேன். உங்களை இறங்கி கபாலகதி உங்களை விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் ஜனங்களின் பெருமூச்ச பாட்டு விடுவிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். हे मारो शलबार रिमांतरे मर्गे माग्रो नो ग्ला ब्रांटे ब्रो प्रांटे प्रो टप्रू டால்கோ டால்கோ. யுத்த ஜெபம் பண்ணு. பெரிய பர்வதமே, சபைக்கு விரோதமாய் போராடுகிற பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரோ ஏமாத்திரோ
சிறுபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் உடை. Receive, receive, receive. Agini, 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 agini. பரலோக அக்கினி இன்னும் எங்களை சுட்டரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தர் உன்னை தூண்டி விடுறாரு, உன்னை தட்டி எழுப்புறாரு. அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை, 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 மறைவதில்லை. பாய, பாய, பாய. அக்னிய போட வந்தா முப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. ஓ ரபா, மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவர், வெளியரங்கமாக்குகிறவர், உன் சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க பண்ணுகிறவர், நீர்ப்பாயும் தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறவர், அழுவதற்கு பலன் இல்லாமல் அழுத மகளே, இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் யுத்தத்தில் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். உன்னிடத்தில் பட்சமாய் பேசி இந்த போர் முடிந்தது, 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 போர் முடிந்தது, போர் முடிந்தது, போர் முடிந்தது, போர் முடிந்தது. இனி நீ அழுது கொண்டிராய். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற நீ பலத்தின் மேல் பலன் அடைவாய், பலன் அடைவாய். நித்திய மகிழ்ச்சி. துக்கப்பட்டு அழுகிறான், உடைந்து ஜெபிக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை குறுகி போயிடுச்சோ, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரோ, என் குடும்பம் அப்படியே மூழ்கி போகுமோ, என் பிள்ளை போனானே என்னை விட்டு இனி வரமாட்டானோ அப்படின்னு சொல்கிற ஆத்துமாவே, அது உன் விசுவாச பலவீனத்தில் தான் இந்த வார்த்தை வருதுன்னு நீ நினைத்து கொள்ள. அல்லேலூயா. எங்க அந்த வசனத்தை வாசிப்போமா? 77ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்றான் பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, அழைத்து கொண்டாரோ என்றே. எல்லாரும் சொல்லுங்க. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கருத்துள்ள வருஷங்களை நினைவு கூறவே. எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் உன்னதமானவர் நம்புறீங்க? உன்னதமானவர்னு பார்க்கணும்னா தானியல்ல பார்த்தீங்கன்னா போதும், உன்னதமானவர், உன்னதமானவர். 91ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம் உன்னதமானவரின் மறைவு. 92ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உன்னதமானவர்னா என்ன? த மோஸ்ட் ஹை. ஹைவேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். யாரும் உங்களை ஆண்டவர் மறந்துட்டாரோ, தயவு செய்ய மாட்டாரோ, இரக்கம் செய்ய மாட்டவரானு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா.
இந்த குறிப்பாக இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்க ரெட் ஸ்கார்ப் போட்டுற சிஸ்டர் எழுப்பி நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிறைய கேள்விக்கு இந்த 77ஆம் சங்கீதத்திலிருந்து என் தேவன் பதில் தர போறார். அல்லேலூயா. நம்ம பலவீனம் என்ன, சோதனை சிலருக்கு அப்படி இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னொரு சகிக்க வேண்டியது என்ன, இன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ணியிருப்பார் பாஸ்டர். இயேசு பிசாசை ஜெயித்தா, அப்பாலே போ சாத்தானே, எழுதி இருக்கிறதே அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். வீட்டில் போனால் மகன் நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பான். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானேன்னா மகன் செவுட்டில் ஒரு அடி கொடுத்துருவான். அல்லது கணவன் என்ன கொடுத்துருவாரு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விபரீதங்களை சகிக்கணும், வியாகுலங்களை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும், நிந்தைகளை சகிக்கணும். எபிரேயர் 12 இருக்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். கைத்தட்டுங்க. இன்னைக்கு நவீன பிரசங்கி மாறலாம், சிலுவையில் ஏசி எல்லாம் செஞ்சிட்டாரு, அது ஒரு பக்கம் கரெக்டு. ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் இன்னொன்னு என்ன, என் சிலுவையை நான் எடுத்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். எப்படி சொல்லுங்க, சிலுவை பற்றிய உபதேசம் என்ன, உங்க சிலுவையை சுமக்கணும். யாரோ சொல்றாங்க என் டாலர்ல சிலுவை, அந்த சிலுவையை சொல்லல. சிலுவைனா என்ன, பாடுகளை சகிக்கணும், அவமானங்களை சகிக்கணும், நிந்தைகளை சகிக்கணும், விபரீதங்களை சகிக்கணும். எபிரேயர் 12 தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல ஆண்டவர் சிட்சிக்கும் போது சிட்சைகளை சகிக்கணும். அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க, சிட்சைகளை சகிக்கணும். யாரோ சிகிச்சைகளை, சிகிச்சை இல்லை, சிட்சையை சகிக்கணும், விபரீதங்களை சகிக்கணும், அவமானங்களை சகிக்கணும், நிந்தைகளை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும். இதுதான் சகிக்க வேண்டிய சிலுவை. கைத்தட்டுங்க. பிரம்மா சொன்னாங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த சிலுவை பாடு போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம். தேவ தூதன் அந்த அம்மாவை அப்படியே தரிசனத்தில் கூட்டு போனாங்களாம். அங்கே பார்த்தா ஒரு பெரிய தோட்டத்தில் வரிசையாக சிலுவை இருக்குதான். இது என்னடா சிலுவை இருக்குன்னு பார்த்தா அது கல்லறை இல்லை, அழகான சிலுவை. ஒவ்வொருத்தருக்கும் சிலுவை போட்டு அதில் டைம் போட்டிருக்கு, இந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும். இந்த அம்மா ஓடி போய் ஒரு சிலுவை மின்னுதேன்னு வேகமாக போய் எடுத்தாங்களாம். பார்த்தா அதில் அவங்க பேர் தான் போட்டிருக்கு. கைத்தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சிலுவை வேறு, நம் ஒவ்வொருத்தர் சிலுவையும் வேறு. உங்க முன்னால கண்ணாடி போட்டு முன்னாடி நிற்கிறேன், இவருக்கு என்ன சிலுவைன்னு கேட்குறீங்களா? வேணா என்னோட வந்து பாருங்க, பின்னால் ஒரு தம்பி பாஸ்டர் எபனேசர் இருக்கிறார், எனக்கு என்னென்ன சிலுவை இருக்குன்னு. அல்லேலூயா. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை, அப்ப பாருங்க, சகிக்க வேண்டிய சோதனை, தவிர்க்க வேண்டிய சோதனை. ஆனா மத்தேயு 4 லூக்கா 4 பார்க்கிறோம், இயேசு சோதனைகளை ஜெயித்தார். கைத்தட்டுக்க பார்க்கலாம். எப்படி ஜெயித்தாரு? இட்ஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. சாத்தா இயேசுவை பார்த்து என்ன சொன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். யார் தேவனுடைய குமாரன்? ரோமர் 8 இருக்கு 14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. அதே இது நமக்கு வச்சுக்கங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்களே ஆனால். சாத்தான் சோதிக்க வருவான். அப்ப உடனே என்ன செய்யக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. நீங்க பாருங்க, லூக்கா 4 முதல் 2 வசனங்களை வாசிங்கன்னா, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு இயேசு சோதிக்கப்பட என்ன செய்யப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அங்க அவர் தேவ சித்தம்
அப்பத்தை என்ன ஆக்கக்கூடாது, கல்லை என்ன ஆக்கக்கூடாது. அப்ப சாத்தா கல் அப்பமாக்கும்படி சொல்றான். ஆனா அவர் அப்பாலே போ. அப்ப பாருங்க, தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், சில கர்த்தருடைய ஊழியர்கள் கூட தேவ சித்தத்தை அறியாமல் போய்விடுகிறார். 1 யோவான் 2 இருக்கு, உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போ, தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும். எப்படி சொல்லுங்க, உலகத்திலையும் உலக ஆசையிலையும் உலக இச்சைகளிலும் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க தேவ சித்தத்தை செய்வது எளிதல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்? இது பலவீனம், அவனுக்கு சோதனை. தேவன் உருக்கமான இரக்கத்தை அடைச்சிட்டாரா? இந்த சோதனையில 4வது ஒன்று சொல்லணும், அதை மறந்துட்டேன், அதை சொல்றேன். என்னன்னா, மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே நீதிமொழியில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் ஆனந்த் பாஸ்டரை ரொம்ப புகழ்றேன்னு வச்சுக்கோங்க, அல்லது இப்படி எடுத்துக்கிடும், இந்த பாஸ்டர் ஆனந்த் பாஸ்டரை புகழ்ற. இப்போ எனக்குள்ள என்ன வரும்? இவரை தங்கம் தங்கம் சொல்றாரே, கொஞ்சம் உரசி பார்ப்போமே. இன்னைக்கு ஏன் சில வீடுகளில் தேவையில்லாத சோதனை வருது? கையை வைத்து சொல்லுங்க, மனித புகழ்ச்சி வேண்டாம், எந்த மனிதனையும் உயர்த்த வேண்டாம். அதனால தான் என்னை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவேன், எந்த மனுஷனும் பொய்யன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். தேவன் ஒருவரே சத்தியபரர், தேவன் ஒருவரே சத்தியபரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சங்கீதக்காரனுக்குள்ளே ஒரே குழப்பம். அவனுக்குள்ள இந்த பலவீனம் என்ன? இந்த விசுவாச பலவீனம் ரொம்ப கவனமா இருக்கும். எல்லா பலவீனத்திலையும் ரொம்ப மோசம் என்ன பலவீனம்? பவுல் சொல்றார் பாருங்க, என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. 1 தீமோத்தேயு 4:7, I have finished my race, faith is kept. என் விசுவாசத்தை காத்துக்கொள். லூக்கா 18 பார்க்கிறோம், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை, வருகையின் அடையாளத்தில் பாருங்க, இன்னைக்கு விசுவாசத்தை தவிர எல்லாருக்கும். எலான் மஸ்க் சொல்லி இருக்கிறார், ஸ்டார்லிங் ராக்கெட்ல அப்படியே மக்களை அனுப்புறவர். இன்னும் 10 வருஷத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி, இந்த ரோபோட்லாம் கூடும்போது மனுஷனுடைய நிறைய வேலை போயிடும். மனுஷன்ல ஒரு ஜனத்தொகை அழியக்கூடும், வேலை வாய்ப்புகள் போகும். கவனம், கவனம். ஆனா உன்னதமானவர் வலது கரத்துல நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கையை அப்படியே கையை காமிச்சு சொல்லுங்க, என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார், அவருடைய வலது கரத்திலே என் வருஷங்கள் இருக்கிறது. சங்கீதம் 31 என்ன சொல்லலாம்? என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஒரு ஊழியர் சொன்னாரா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சபை உடைஞ்சி அப்படியே போயிடும். அவர் எவ்வளவு சொன்னாரோ அவ்வளவா ஊழியர்கள் கூடிக்கொண்டே இருந்தார்கள். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ராகேல் லேயாள் மேல பொறாமப்பட்டாலும் சரி. சொல்லுங்க, சொந்த தங்கச்சி யாருக்கு மேல பொறாம? ராகேல் என்ன சொல்றா? எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் சாகிறேன், தற்கொலை பண்ண போறேன். யாக்கோப்ட்ட சொல்ற. இப்ப எவ்வளவு அவளுக்கு குழந்தை பிறந்தது கூட என்ன சொல்றா பார்த்தீங்களா? வேலைக்காரிக்கு பிள்ளை பிறக்குது, என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டே. சொந்த அக்கா தங்கச்சிக்கே பொறாம வருதுன்னா, கணவன் மனைவிக்கே பொறாம வருதுன்னா. மெட்ராஸில் ஒரு பிரதர் தெரியும், ஊழியத்துக்கு அடிக்கடி கூப்பிட்டு போவேன். அவருடைய மனைவியும் என் மனைவி எல்லாரும் சேர்ந்து ஊழியத்துக்கெல்லாம் போவோம். ஒரு தடவை வாசலில் போய் பைக்கில் கூப்பிடுறேன், வாங்க பிரதர் போவோம். மனைவிக்கு கோபம் வந்துருச்சு, எல்லாரும் உங்களை தான் கூப்பிடுறாங்க.
மனைவிக்கு கூட யார் மேலே பொறாமை வருது? இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம். இந்த போராட்டத்தில் அவன் அப்படியே சோர்ந்து போகிறான். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் தயை செய்ய மறந்தாரோ? கிருபை செய்ய விட்டு விட்டாரோ? அவருடைய இரக்கம் அற்று போயிற்றோ? அப்ப சொல்றான், இது என் ஹல்லேலூயா உன்னதமானவருடைய வலது கருத்தில் உள்ள வருஷங்களை. ஹல்லேலூயா. கை எப்படி சொல்லுங்க, நீதியின் வலதுகரம், தாங்கும் வலதுகரம், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமே. ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில பராக்கிரமம் செய்ய போறாரு. நீ தனித்து கிதியோன போல உனக்கு கர்த்தர் கொடுத்ததுல கொஞ்சத்தை காப்பாற்ற வந்திருக்கலாம். அவர் உன்னை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த நினைவு மாறுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நினைவை மாத்துங்க, சிந்தைய மாத்துங்க, கற்பனைய மாத்துங்க, மனதின் தன்மையை மாத்துங்க. ஏன்? நீதிமொழி 23:7 சொல்லுது, அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன். ஹல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா இங்கேயும் சிலர் இருப்பாங்க, சர்ச்சுக்கு வந்தேனே, கோழி கூட்ட பூட்டுனேனா, பைக்கு சாவியை எடுத்தேனா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. கைத்தட்டுங்க. ஆமென். அப்ப பாருங்க, அடுத்து அவனுக்கு நினைவுல மாற்றம் வருது. அதனாலதான் அடிக்கடி ரோமர் 12 பவுல் சொல்ற வார்த்தை ஆராதனையில சொல்றோம், இதுவே நீங்கள் செய்யத்தக்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன ஆகணும்? மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. சொல்லுங்க, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் 2ஆம் வருகைக்காக இந்நாளும் எங்க செய்யும். ராஜாவின் 2ஆம் வருகைக்காக இந்நாளும் எங்க செய்யும். தாயே, உனக்கு இருக்கிற இந்த கேஸ்லே நீ மூழ்க போறதில்ல. ஒரு ஆளோடு திட்டமா பேசுற, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காடி உன் பிள்ளைகளை உனக்குரியதை நான் ரட்சித்துக் கொள்வேன் என்று யாக்கோபின் மீட்பரும் வல்லவரும் உனக்கு உரைக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. 11ஆம் வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? 11 பாருங்க, என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க நல்ல நினைவுகள் வர வர அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணரான தேவன் அதை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். அடுத்த வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்க, நினைத்தான், தியானித்தான், யோசித்தான். எல்லாம் சொல்லுங்க, நினைத்தான், தியானித்தான், யோசித்தான்.
அவனுக்குள்ள இப்ப ஒரு மறுரூபம் வருது. என்ன வருது? இதுதான் பெரிய வெளிச்சம். கர்த்தர் அவனோட பேசுறார். அவன் அதை அப்படியே வெளிப்பாட சொல்றான். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே உமது வழி பரிசுத்த எதுல உள்ளது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்வரை போய் பார்த்தா காரியம் நடக்கணும். எங்க போறோம்? செக்ரட்டேரியட்டுக்கு போறோம். எம்எல்ஏ பார்க்கிறோம், அல்லது பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், எம்பியை பார்க்கிறோம். அப்ப நமக்குன்னு ஒரு வழி இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஐயா எப்படி சொல்லுங்க, நமக்குன்னு ஒரு வழி இருக்குது. எங்க இருக்குது? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், சாத்தான் அற்புதம் செய்வானா? செய்ய மாட்டானா? செய்வான். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, மோசே பார்வோன் மந்திரவாதிகள்கிட்ட செய்யும் போது எத்தனை அற்புதம் அவங்க செஞ்சாங்க? 3 செஞ்சாங்க. ஹல்லேலூயா. தூதர்கள் மொத்த கூட்டத்தில் எத்தனை கூட்டம் தள்ளப்பட்டாங்க? 1/3 கூட்டம். இன்னொன்னு சொல்றேன், யோபுவின் ஆவி ஆத்மா சரீரத்தில் எதை தொட்டான்? அப்ப சொல்லுங்க, சாத்தான் செய்வான், ஆனா பெரிய அற்புதம் செய்ய மாட்டான். பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் நிரப்பினார். அப்ப பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்காக ஜெபிங்கன்னார். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். இவர் பக்கத்தில் உள்ளவருக்கு ஜெபிச்சார் பாருங்க, கட்டி மறைஞ்சிருச்சு. கைதட்டுங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பிரதரு வேலையை விட்டுட்டார், பின்மாற்றத்தில் இருந்தவர். இப்ப ஊர் பூரா போய் இயேசு சுகமாக்குறார் சுகமாக்குறார் சொல்லி தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, அவருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம், சாட்சியின் கூடாரம் சொல்லுவோம். அதுல என்னென்ன இருக்கு? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. இந்த பிரகாரத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க? சூரிய வெளிச்சம் தான் இருக்கும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். கைதட்டுங்க. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எப்படி சொல்லுங்க? எனது விளக்கை எரிய செய்து இருளை பகலாக்கினே. எத்தனை பேர் நம்ப போறீங்க? எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இந்த தீபம் எரிய 18ஆம் சங்கீதத்தில் சொல்றாங்க, தேவரீர் என் விளக்கை இருளை ஆமென்
உமது காருண்யம் என்னை ஒரு 10 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உமது காருண்யம் பெரியவன். இந்த காருண்யம்னா என்ன? ஜென்டில்னஸ். என்னது என்னது? அன்புள்ளவர் யாருமே இல்லை. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் வந்துட்டோம்னா போதும். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை. அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வல்லமை செயல்பட போகிறது. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் ஒரு பைத்தியக்காரனை போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அது நிச்சயம் நடக்க தான் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 5 பார்க்கிறோம். அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். பிணியாரிகளை குணமாக்கத்தக்கதாக அவருடைய வல்லமை என்ன செய்தது? விளங்கியது. 132ஆம் சங்கீதத்தில் பாருங்க. வல்லமை விளங்கும் பெட்டியுடன் தாவர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். அல்லேலூயா. வல்லமை விளங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு வந்து போய் விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கணும். என் ஆவி அவருடைய அக்கினியால் எரியணும். என் விளக்கு எரியணும். என் வாழ்க்கை ரட்சிப்பினால பிரகாசமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் எப்படி இருப்பேன்? அமராமல் இருப்பேன்னு ஏசாயால சொன்னது நிறைவேறும்படி நடந்தா நான் சொல்றேன், உங்களுக்குள்ள படிப்படியா 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 அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துல பிரகாரம் வெளியிலே இருக்கிறதல்ல, உள்ள வர. ஹல்லேலூயா. கை எப்படி சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வெளியே நிற்பானே. கொஞ்சம் உள்ள வாங்க, ரட்சிப்புக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. மூத்த குமாரன் எங்க போயிட்டான்? வெளியே போயிட்டான். வெளியே இருக்கிற இளைய குமாரன் உள்ள வந்துட்டான். இதுதாங்க விசேஷம். ஆமென். ஆண்டவரே சொல்லிட்டார், ஆயக்காரரும் பாவிகளும் என் அன்புல, என் கிருபைக்குள்ள, என் ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. நேற்று ஒரு குறிப்பு சொன்னேன், 3 P சொன்னேன். அது 3ஆவது மறந்துட்டேன். நல்லா கவனிக்கணும். ரட்சிப்பு 3 காரியம் செய்யுது. ஒன்று பெனல்டி, தண்டனையிலிருந்து விடுவிக்குது. 2வது பவர், பவர் ஆஃப் சின், சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறது. இயேசு வரும்போது பிரசன்ஸ் ஆஃப் சின், இந்த பாவம் நிறைந்த உலகத்தை விட்டு அங்க கொண்டு போகுது. கைதெடுக்கவா ஆமோதிக்கிறவள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வழி வேணுமா? இயேசுவே வழி. அந்த 3லையுமே அர்த்தம் இருக்கு. நானே வழியும். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளை ஆயத்தம் பண்றது சத்தியம். ஆனா வாழ்வதற்கு ஜீவனின் பலன், வெளிச்சம், அதான் இயேசு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதிசயம் நடக்கணும்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டா போதும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
இது பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்தவான்களின் சபை, துதி விளங்கும் சபை. பரிசுத்தவான்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைத்தட்டுக்க பார்க்கலாம். நான் இன்னும் விளக்கி சொல்லணும், ஆனால் இருந்தாலும் 68ஆம் சங்கீதத்தில் 4 இடத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சொல்லியிருக்கு. வீட்டில் போய் வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. Psalm 68 5th word வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தாயே அல்ல சகோதரியே, சகோதரனே, தகப்பனே, நான் திக்கற்று இருக்கிறேன். எதை நினைச்சாலும் என் இருதயம் திக்கு திக்குன்னு அடிக்குது. எந்த திசை போகணும்னு தெரியல சொல்றீங்களா? இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் தகப்பனாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. உங்களை தாயா நடத்த போறாரு. அதை எத்தனை பேர் நம்ப போறீங்க? 17ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன போட்டிருக்கு? 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாய் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். எல்லாரும் கை வைத்து சொல்லுவோமா? சீனாய் மலையில் இருந்த வண்ணமாய் எங்கள் நடுவே இருப்பதற்கு ஸ்தோத்திரம். ஆயத்தன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய ரதங்கள் எப்படி இருக்குதா? 1000ங்கள். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுமா? ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ். 10 லட்சம்னா மில்லியன். அதுல 100 1000 பில்லியன். அதுல 100 1000 ட்ரில்லியன். சரியா சொன்னா 5 0 மில்லியன், 8 0 பில்லியன், 11 0 ட்ரில்லியன். அப்ப ஒண்ணுக்கு பின்னால 11 0 போடுங்க. அப்படி என் கணக்கு கொஞ்சம் வேணா, ஒருவேளை 10 0ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10 0 10 0 பெருக்குங்க. ஒண்ணுக்கு பின்னால 20 0 அல்லது 22 0 உள்ள அளவு தேவனுடைய ரதங்கள் பெரியவைகளா இருக்கும் போது நீ ஏன் மந்திரவாதத்துக்கு பயப்படுற? நீ ஏன் பிசாசுக்கு பயப்படுற? ஹல்லேலூயா. ஐயா எப்படி சொல்லுங்க? உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், பெரியவர். 24ஆம் வசனத்தை போடுங்க தம்பி. 24ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்குது? முதல்ல சொன்ன விசாரிக்கிறாரு. இந்த சங்கீதம் 68:24 போடுங்க. என்ன போட்டிருக்கு? ஆச்சு. தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் நடந்து பரிசுத்த ஸ்தலத்திலே. கைகளை தட்டுக்க பார்க்கலாம். சிலர் கிண்டல் அடிப்பாங்க. ஆண்டவர் நடப்பாரா? இந்த சர்ச்சில் நடப்பாரா? நிச்சயம் நடப்பார். ஆமென். காரணம் வெளிப்படுத்தலையும் பல வசனர் 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலாவுகிறவர். எபிரேயர் 2லயும் இருக்கு. உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை பாடுவேன். நம்ம ஆராதிக்கும் போது இயேசுவும் வந்து பிதாவை ஆராதிக்கிறார். கைதட்டுக்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல அப்படியே நடந்து வர்ற இதை புரியாதவங்க பல கேள்வி கேட்பாங்க. ஏன் இருட்டா இருக்கு? நான் சொல்றேன், 18ஆம் சங்கீதத்தில் இருக்கு, கார் மேகங்கள் நடுவேயும் அவர் இருக்கிறார். இருளை வெளிச்சமாக்க இருக்கிறாரு. இருளின் அதிகாரத்தின் மேல ஜெயம் எடுக்க இருக்கிறார். 35ஆம் வசனம் பாருங்க என்ன போட்டிருக்கு. 35ஆம் வசனத்தை பாருங்க என்ன போட்டிருக்கு. 24க்கு பிறகு தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து எப்படி விளங்குகிறீர்? பயங்கரம்னா என்ன? டெரர், டெரர்.
டெரரிஸ்ட் சொல்றோமே, தீவிரமாய் விளங்குகிறார். கையை எப்படி சொல்லுங்க, தீவிரமாய் விளங்குகிறார், பயங்கரமாய் விளங்குகிறார். நான் சொல்ல, இந்த உபவாச ஜெபத்துக்கு பிறகு தம்முடைய ஜனத்துக்காக ஒரு பெரிய யுத்தத்தையே தேவன் நடப்பிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?